பொறுத்தவரை கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாகவே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வந்தனர். ஆனால் இதில் அதிமுக மக்களுக்கு நன்மைகள் செய்து அவர்கள் மனதில் இடம் பிடித்த போதும் திமுக எந்த நன்மையும் செய்யாமல் ஒரு மக்கள் விரோத சக்தியாகவே செயல்பட்டு வருகிறது. ஆனபோதிலும் மதசார்பற்ற அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிறுபான்மையினரை ஆதரிக்கும் செய்முறை வேலைகளை செய்து கொண்டு தங்களது வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவினால் வெற்றி பெற முடிந்தது. இப்படி அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விட்டதால் பாஜகவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார் மு.க.ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பும் பாஜகவை மதவாத சக்தி போன்று மக்களிடத்தில் தவறாக பரப்புரை செய்து வெற்றி பெற்ற திமுக தேவையில்லாமல் மத்திய அரசை சீண்ட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் இல்லாமல் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்லி ஒரு தவறான போக்கை கடைபிடித்து வருகிறார் மு.க.ஸ்டாலின். இப்படி இவர் ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை சொல்வதை எந்த தமிழக மக்களும் ஆதரிக்கவில்லை. காரணம், இது அவர்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அவர்களை பொறுத்தவரை 10 ஆண்டுகள் அதிமுக தமிழகத்தில் ஆட்சி செய்துவிட்ட நிலையில் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் முன்னேற்றம் போன்ற விஷயங்களை மு.க.ஸ்டாலின் முன்னெடுப்பாரா என்கிற எதிர்பார்ப்புடன் அவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அவரோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார். மத்திய அரசு என்பதை ஒன்றிய அரசு என்று சொல்லும் போது அப்படி என்ன பெரிதாக தமிழகத்தில் மாற்றம் வந்துவிடப் போகிறது? இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது என்பதுதான் தமிழர்களின் கேள்வியாக உள்ளது. அதோடு பாஜக மீது தனிப்பட்ட முறையில் உள்ள பகையை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களை நாங்கள் மத்திய அரசு என்று சொல்ல மாட்டோம், ஒன்றிய அரசு என்றுதான் சொல்வோம் என்று மு.க.ஸ்டாலின் இப்படி சொல்லி வருவதை சாதாரண மக்களே தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவின் அரசியல் இப்படித்தான் இருக்கும். இவர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதிலேயே அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை மீண்டும் தமிழக மக்கள் தற்போது மு.க.ஸ்டாலின் மூலம் புரிந்து கொண்டார்கள். அது மட்டுமின்றி தமிழக சட்டசபையில் திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து தொடர்ந்து மு.க.ஸ்டாலினும் அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கூறிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் இது பற்றி மக்கள் மத்தியில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. சாதாரண மக்களை கூட மத்திய அரசு ஒன்றிய அரசு இப்படி சொல்வதால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது? இதற்காகவா நாம் மு.க.ஸ்டாலினுக்கு வாக்களித்தோம்? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், விலைவாசி உயர்வை குறைக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களை வைத்துதான் அவருக்கு வாக்களித்தோம். ஆனால் அதை நிறைவேற்றும் வேலையை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சாதாரண குடிமக்களை கருத்து கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழக மக்கள் தெளிவு பெற்றுவிட்டார்கள். அதனால்தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு என்று மு.க.ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் கூறி வரும் இந்த வார்த்தை தமிழக மக்கள் மத்தியில் எந்தவித ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் ஒரு விஷயமா என்பது போன்று அசால்ட்டாக விட்டுவிட்டார்கள். இப்படியான நிலையில்தான் மு.க.ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டை அடித்து காலி பண்ண வேண்டும் என்று அதிரடியாக யோசித்து அண்ணாமலை டெல்லி சென்றிருந்த போது இது குறித்து பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரிடத்தில் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்போது இந்த ஒன்றிய அரசு விவகாரத்தை வைத்தே கொங்கு நாடு விவகாரத்தை இப்போது கையில் எடுத்து விடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் தமிழக பாஜக தலைவராக இருந்து வந்த எல். முருகன் மத்திய இணையமைச்சர் ஆனபோது அவரை பற்றி விவரம் வெளியிட்ட போது அதில் கொங்கு நாடு தமிழ்நாடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அங்குதான் கொங்கு நாட்டிற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. இப்படி தொடங்கிய கொங்கு நாடு விவகாரம் தற்போது தமிழகம் எங்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக திமுக போன்ற அரசியல் கட்சியினர் தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடாது என்று எதிர்குரல் கொடுத்து கொண்டிருக்க, பொதுமக்களோ கொங்கு நாட்டை பிரிக்க வேண்டும் என்று ஆதரவு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மு.க.ஸ்டாலினின் ஒன்றிய அரசு என்கிற விவகாரம் தற்போது காணாமல் போய்விட்டது. பாஜகவின் கொங்கு நாடு விவகாரம் தான் தற்போது தமிழகத்தில் கொடிகட்டி பறக்கிறது. அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான்களை எல்லாம் போட தொடங்கிவிட்டது பாஜக. இதுதான் மு.க.ஸ்டாலினின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாஜகவினர் எந்த அறிக்கை வெளியிட்டாலும் எந்த மேடையில் பேசினாலும் பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், ஜெய் தமிழ்நாடு போன்ற வாசகங்களை உச்சரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டு வருகிறார். இதனால் ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான இது போன்ற வாசகங்கள் மீண்டும் ஒழிக்க தொடங்கினால் மு.க.ஸ்டாலின் கூறி வரும் ஒன்றிய அரசு விவகாரம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதிலும் தற்போது பாஜகவில் அவர் தலைவராகிவிட்டதால் இனிமேல் இன்னும் ஓங்கி அடிக்க தொடங்குவார். முக்கியமாக பாஜகவை மதவாத சக்தி, இந்து மத கட்சி என்பது போல் சித்தரிக்கும் திமுகவின் உள்ளடி வேலைகளை அடித்து நொறுக்கும் அதிரடி வேலைகளை தான் இனிமேல் அண்ணாமலை ஆரம்பிக்கப் போகிறார். அதற்காக தான் தற்போது பாஜகவிற்கு இளைஞரணியை அவர் பெரிய அளவில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இளைஞர்களால் தான் கட்சியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் எடுத்துச் செல்ல முடியும். முக்கியமாக கிராமங்களில் பாஜக பெரிய அளவில் இன்னும் தலையெடுக்காமல் உள்ளது.
அதனால் கிராமங்களுக்கு பாஜகவை கொண்டு சென்று மக்கள் மத்தியில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது குறித்த அடுத்த கட்ட பணிகளில் தற்போது இறங்கிவிட்டார் அண்ணாமலை. குறிப்பாக சில கட்சி தலைவர்களை போன்று நகரத்திலேயே இருந்து கொண்டு வாரம் ஒருமுறை மீடியாக்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் வழக்கமான அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் மாவட்டந்தோறும் முகாமிட்டு அங்குள்ள முக்கிய கிராமங்களுக்கு விசிட் அடித்து பிரச்சார கூட்டங்களை நடத்த முடிவு செய்துள்ளார் அண்ணாமலை. அப்போது பெரிய அளவில் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கைகளும் தொடங்கப்பட உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக பாஜக என்பது தமிழர்களுக்கான கட்சி, தமிழ் மக்களுக்கான கட்சி என்பதை உரக்க சொல்ல போகிறாராம் அண்ணாமலை. அந்த வகையில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எத்தகைய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்பது குறித்த பட்டியலையும் தான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் வெளியிடவும் அண்ணாமலை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பே அதிரடி காட்ட தொடங்கிவிட்டார். இதனால் அடுத்து தமிழகத்தில் அரசியல் களம் அவரால் அதகலப்பட போகிறது என்பதற்கான அறிகுறி இப்போதே தெரிந்துவிட்டது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.